விஜய் காவேரியை ரொம்பவே சீரியஸான நிலமையில ஆம்புலன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போனவங்க அவங்க 2 பேருக்கும் அட்மிஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போது இவங்க 2 பேரோட ஸ்ட்ரெச்சரும் பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் லைட்டாக விஜய்க்கு நினைவு திரும்ப ஆரம்பிக்க, அப்போ கரெக்டாக பக்கத்தில் லைட்டாக முழிச்சு பார்க்கும்போது காவேரி ரத்த வெள்ளத்தோட மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு விஜய் அழுதுகிட்டே தன்னால் சுத்தமாக முடியலனாலும் காவேரி காவேரின்னு பிளம்ப ஆரம்பிக்க, அப்போ கரெக்டாக விஜயோட வாய்ஸ் காவேரிக்கு கேட்டதோ என்னமோ தெரியல. காவேரிக்கும் லைட்டாக நினைவு திரும்ப ஆரம்பிக்குது. அவங்களும் லைட்டாக கண்ணு முழிச்சு விஜயை பார்த்து அழுதுகிட்டே ஏங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ளேயே அவங்க ஃபஸ்ட்டு சந்தித்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது, திடீர்னு சந்தோஷமாக குழந்தை வந்தது, அந்த குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தது, உண்மையாகவே அந்த குழந்தை கூட எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி பார்த்தாங்கன்னு மொத்த விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம வாழணும்னு நினச்ச வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் நம்மளோட நிலைமை இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு 2 பேருமே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே விஜய் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தோட காவேரி எங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு விஜயும் கொஞ்சம் காவேரியை விட தெளிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் அவங்க காவேரி கிட்ட, காவேரி நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நமக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு, நீயும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்ல. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக காவேரி திடீர்னு விஜயோட கையை விட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனேயே விஜய்க்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்தில் காவேரியையுமே ரொம்பவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பழைய இமேஜ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி காட்டுறதை பார்த்தா காவேரி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மின்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் ஷாக்காக இருக்கும்போது, அதே நேரத்தில் விஜயோ காவேரி எங்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டாலோன்னு பயம்தான் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க இவ்வளோ நேரம் ரொம்பவே ஹோப்பாக காவேரி கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு தன்னோட தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்த மாதிரி அவங்களுமே ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது. அதனால் அவங்களோட கையுமே அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ கரெக்டாக அட்மிஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே வந்த வார்ட் பாய்ஸ் 2 பேரும் அவங்களோட 2 ஸ்ட்ரெச்சரையுமே தனித்தனியான பாதைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்குமே ஒருவேளை இதுக்கப்புறமா விஜய் காவேரியோட வாழ்க்கை பாதை 2ஆக போகுதோன்னு தோணுது. ஏன்னா காவேரியோட நிலைமையும் ரொம்பவே சீரியஸாக இருக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கும் அதே நிலைமை தான். எல்லாத்துக்கும் மேலே விஜய் என்ன நடந்தாலும் தான் காவேரி கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் காவேரி அந்த வாக்கை காப்பாற்றுவாங்களா? ஆனால் இந்த பக்கம் எந்த உண்மையுமே தெரியாத காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களோ நார்மலாக அவங்களோட வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் சாரதா ஒருபடி மேலே போய் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்க அலமாரி எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கரெக்டாக அங்கே வந்த ராதாவும், அட கொடுங்க நானே வேலை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு சாரதாவும், வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் ஏற்கனவே பொங்கல் டைம்லையே இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் நேரம் கிடச்சிச்சின்னு அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே கங்காவும் வராங்க. இதை பார்த்துட்டு சாரதாவோ, என்னடி இங்கே வந்துட்ட, குழந்தை என்ன பண்ணுது? இல்லைம்மா நான் அவளை தூங்க வச்சுட்டேன், அவள் தூங்கும்போது நீயும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிக்கோ, அப்போ தான் உனக்கு டைம் கிடைக்கும்னு சொல்ல கங்காவும் ரொம்பவே டயர்டான மாதிரி சரிம்மான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சாரதாவோ, என்னடி சரின்னு சொல்லிட்டு எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, போய் படுத்து தூங்குன்னு அவங்கள அனுப்பி வைக்க பார்க்கும்போது கரெக்டாக சாரதா தொடச்சிக்கிட்டு இருந்த ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று கை தவறி, அதுவும் சாரதாவோட கை தவறியே கீழே விழுந்து உடஞ்சிருது. இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த சவுண்டு கேட்டு கல்யாணி பாட்டியும் தாத்தாவுமே வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சிருக்க ஜாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் சாரதா மற்றவங்களை விட அதிகமாகவே பதட்டப்படுற மாதிரி தான் தெரியுது. ஏன் அவங்க வெறும் கையாலேயே அந்த ஜாடியை க்ளீன் பண்ணுறதுக்காக போக. இதை பார்த்துட்டு கங்காவும், அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, கண்ணாடி ஜாடிம்மா கையில் கிழிச்சிரும்னு சொல்ல உடனே சாரதாவும், இல்லடி நான் தான் தெரியாமல் கீழே போட்டு உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தாத்தாவும், அட நீங்கள் வேணும்னா உடைச்சிங்க, தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, ராதா இதை க்ளீன் பண்ணிட்டோமான்னு சொல்ல ராதாவும் அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் சாரதாவோட முகமே சரியில்லை. இதை பார்த்துட்டு பாட்டியும் தாத்தாவும், என்னாச்சு, ஏன் உனக்கு
முகமே சரியில்லை. எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இல்லைம்மா, நிறைஞ்ச நாளன்னைக்கு இப்படி கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இப்படி உடைஞ்சிருச்சுல்ல. மனசுக்கு ஏதோ பெருசாக தப்பாக நடக்க போதும்னு பயமாக இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தாத்தாவும் பாட்டியுமே, நாங்கள் வீட்டில் பெரியவங்களா இருக்க, நாங்களே இதை பற்றி எதுவும் நினைக்கல. நீ எதுக்காக தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, எனக்கு என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ தப்பாக நடக்க போதோன்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வாசலில் போலீஸ்காரங்க நின்று யாரும்மா உள்ளன்னு கூப்பிட, உடனே தாத்தாவும் உள்ளே வாங்க சார்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை உள்ளே வர வைக்கிறாங்க. வந்த போலீஸ்காரங்களும், ஆமாம் விஜய் யாரு அப்படின்னு கேட்க, உடனே பாட்டியும், என் பேரன்தான் விஜய், அவங்க அவன் பொண்டாட்டியோட வெளியே கிளம்பி போயிருக்காங்கன்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்களும், ஆமாம்மா அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தோம். அவங்க 2 பேரும் போன இடத்துல அவங்களோட கார் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு லாரி வந்து மோதினதுனால கார் வேற ஒரு பேரிகார்டில் போய் மோதிருச்சு. அதனால அவங்க பக்கத்தில் இருக்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாக அங்கே கிளம்பி போய் பாருங்கள். இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான தாத்தாவும் பாட்டியும், ஐயோ என் பேரனுக்கு என்னாச்சு, அவன் நல்லா தானே இருக்கான். உடனே சாரதாவும், ஆக்சிடென்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலையேன்னு கேட்க, போலீஸ்காரங்களும், இல்லைம்மா ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, 2 பேரும் ரொம்பவே சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப, இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான சாரதாவும் கடவுள்கிட்ட, ஐயோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு அந்த தண்டனையை கொடுத்துருக்கலாம்ல, இப்படி நிறமாச கர்ப்பிணியாக இருக்க என் பொண்ணையும் மருமகனையும் இப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப, உடனே அன்பு சித்தப்பாவும், இங்கே கிளம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, முதல்ல எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்ல, அவங்க கிளம்பும் போது கங்காவும் நானும் வரேன்னு சொல்ல, ஆனால் காவேரியோட பாட்டியும், இங்கே பாரு குழந்தை வச்சுட்டு, அதுவும் பச்சை குழந்தை வச்சுட்டு நீலாம் ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம், முதல்ல அவங்க போய் பார்க்கட்டும்னு சொல்ல, சாரதாவும், ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் பச்சை குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது, நீ இங்கே இரு, அதுவும் பாட்டியும் கூட இருப்பாங்க, நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு உங்ககிட்ட தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போக, கரெக்டாக இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நிவினும் யமுனாவுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு வெளியே பாட்டி தாத்தா ராதா அன்பு சித்தப்பான்னு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட என்ன விஷயன்றத டீட்டெயில்டாக விசாரித்து முடிச்சுட்டு, சாரதா எங்கன்னு கேட்டா, அவங்க காரில் வரும்போதே மயங்கி விழுந்துட்டதாகவும் பக்கத்து ரூமில் தான் அட்மிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு யமுனாவும் நிவினும் ரொம்பவே கஷ்டத்தோடு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் உள்ளேருந்து வெளியே வந்த டாக்டருமே அவங்க 2 பேரோட நிலைமையும் ரொம்பவே சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் அவங்களோட உயிருக்கு என்னால் உத்தரவாதம் தரவே முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் காவேரிக்கு அப்படி எதுவுமே ஆகிடக்கூடாதா? அப்படி இல்லைனா அவங்க 2 பேரும் லைஃப்பில் ஒன்றா இருக்கிறது மாதிரியே அவங்களோட இறப்புலையும் ஒன்றா இருக்க போகிறாங்களா என்ன? ஆனால் அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. விஜயும் காவேரியும் தன்னோட குழந்தை கூட சேர்ந்து எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை அவங்க வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?